வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். சில பேருக்கு லைஃப்ல எல்லாமே இருக்கும், உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கும், படிப்பு இருக்கும், வேலை இருக்கும், பணமும் நல்லா இருக்கும். ஆனாலுமே ரொம்ப சோகமா இருக்க மாதிரி, சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி உணர்வாங்க. ஸோ அப்போ எங்க உடம்புல பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகும் போதோ இல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் கம்மியாகும் போதோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும். இன்னொன்று, நம்ம சரியான ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டீஸை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம், நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம். ஸோ மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரேட் ஆக தான் போகுது. சேம் டைம் பிடிச்சதெல்லாம் பண்றதுனால ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆனாலுமே அது சரியான ஆக்டிவிட்டீஸ்ல செக்ரேட் ஆகல அப்படின்னா அதோட சைட் எஃபெக்டா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் கூடவே சேர்த்து கொண்டு வரும். ஸோ அப்போ நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரேட் ஆகணும், ஆனா அது நல்ல கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நல்ல முறையில நம்ம ஹெல்த்தை பாதிக்காத வகையில அந்த ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அதுக்கு அந்த பர்டிகுலர் ஹாப்பி ஹார்மோன் பத்தி நமக்கு தெரியணும். ஸோ அதை விளக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோஸ் தான் நம்ம இப்போ கண்டினியூஸா பார்க்க போறோம். ஸோ ஹாப்பி ஹார்மோன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4வது ஹாப்பி ஹார்மோன் அண்ட் லாஸ்ட் ஹாப்பி ஹார்மோன் செரோட்டனின். நீங்கள் ஏற்கனவே மற்ற 3 ஹாப்பி ஹார்மோன் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அதோட கண்டினியூஷனாக இது புரியும். ஸோ நம்ம உடம்புல 4 ஹாப்பி ஹார்மோன் இருக்கு. டொபமைன் பற்றி பார்த்துருக்கோம், அது ஒரு ரிவார்டு கெமிக்கல்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சிடோசின் பற்றி பார்த்தோம், 2வதா அது ஒரு லவ் ஹார்மோன் புரிஞ்சுக்கிட்டோம். 3வது என்டார்ஃபின்ஸ் பற்றி பார்த்தோம், அது நம்ம உடம்புல நேச்சுரல் பெயின் கில்லராக ஆக்ட் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கறது 4th அண்ட் லாஸ்ட் ஒன் செரோட்டனின். ஸோ செரோட்டனின் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்றோம்னா, அது நம்மளோட மூடு ஸ்டெபிளைசரா ஒர்க் பண்ணுது. செரோட்டனின் தான் நம்ம உடம்புல மூடு ஸ்டெபிளைசரா ஒர்க் பண்ணுது. அப்படிங்கும்போது இதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் ஒன். எல்லா ஹாப்பி ஹார்மோனும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தா கூட செரோட்டனினை இந்த 4 ஹாப்பி ஹார்மோன்ல ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இவங்க தான் லீடர் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். எதுக்காகனா, இந்த மூடு ஸ்டெபிளைசரா ஒர்க் பண்ற செரோட்டனின் கரெக்டா இருந்தாதான் மற்ற 3 ஹாப்பி ஹார்மோனுக்கான ஆக்டிவிட்டியை பண்றதுக்கே உங்களுக்கு மூடு இருக்கும். ஸோ இப்ப நம்ம நார்மலா ஏதாவது ஒரு அப்செட்டா இருந்தா நம்ம டக்குன்னு வாயில என்ன வருது, அதை பண்றதுக்கே மூடு இல்லை, படிக்கிறதுக்கே மூடு இல்லை, கிளாஸ்க்கு போறதுக்கே மூடு இல்லை, ஒர்க் அவுட் பண்றதுக்கு மூடு இல்லை, ஜிம்முக்கு போறதுக்கு மூடு இல்லை, சாப்பிட்றதுக்கே எனக்கு இப்ப மூடு இல்லை. இந்த மாதிரி நம்ம அந்த வாயில எதேச்சியாவே வரும். ஒரு விஷயத்த பண்றதுக்கு தேவையான விஷயமா இருந்தா கூட, அன்னைக்கு அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமான தேவையா இருந்தா கூட எனக்கு அதுக்கு மூடு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வருது இல்லையா. அது எதேச்சியா வர்றது மட்டும் இல்ல, உண்மையும் அதுதான். அப்போ இந்த செரோட்டனின் உடம்புல ப்ராப்பரா செக்ரேட் ஆகலைன்னா, அது ஒரு மூடு ஸ்டெபிளைசரா ஒர்க் ஆகல அப்படின்னா மத்த தேவையான ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸை பண்றதுக்கு உங்களுக்கு மூடு ஒத்துழைக்காது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது, நம்ம உடம்புல செரோட்டின் ப்ராப்பரா செக்ரேட் ஆகுதா, அதுக்கான ஆக்டிவிட்டிஸை நம்ம எவ்ரிடே லைஃப்ல எதேச்சியா இயற்கையா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மூடு ஸ்டெபிளைசரை கெட்டியமா பிடிச்சிக்கோங்க. அப்பதான் மொத்த ஹாப்பி ஹார்மோனையும் அவர் ஒழுங்கா பார்த்துப்பாரு. எல்லா ஹாப்பி ஹார்மோனும் நல்லா இருந்தா நம்ம என்ன வாழ்க்கையில இருக்கோ இல்லையோ ஹாப்பியா இருப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த டே, நீங்க பணக்காரங்களா இருந்தாலும் சரி, என்ன பொசிஷன்ல இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம நிறைய நேரத்துல தொலைச்சிடுறோம். ஸோ நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம சந்தோஷம் நம்ம கையில இருக்கும். ஸோ செரோட்டனின் மூட் ஸ்டெபிளைசர். இந்த ஹாப்பி ஹார்மோனை நம்ம ப்ராப்பரா உடம்புல செக்ரேட் பண்ணி வச்சுக்கணும், செக்ரேட் ஆகணும். நல்ல விதமா செக்ரேட் ஆகணும்னா நம்ம 4 நல்ல விதமான ஆக்டிவிட்டிஸை ஃபில்டர் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி சன் எக்ஸ்போஷர். நீங்க சூரிய ஒளியில நிக்கிறது. சூரிய ஒளியில நிக்கிறது விட்டமின் டி அப்சார்ப்ஷனுக்கு நல்லா இருக்கும், விட்டமின் டி டெஃபிஷியன்சியை சரி பண்ணும் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம், டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் இப்ப ரீசெண்ட் ரிசர்ச்ல நீங்க இந்தியா மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரில வருஷம் முழுக்க வெயில் அடிக்கிற இந்தியா மாதிரி கண்ட்ரில கூட நாள் முழுக்க வெயில வேலை செய்யற விவசாயிகளுக்கு கூட விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. அப்ப நாள் முழுக்க வெயில நின்னாலும் விட்டமின் டி அப்சார்வ் ஆகிறது இல்லை உடம்புல. நிறைய லேயர்ஸை தாண்டி தான் சூரிய ஒளி நமக்கு வருது. அது பயங்கரமா பொல்யூட் ஆயிருக்கு. அதை தாண்டி நம்ம உடம்புல அந்த விட்டமின் டி அப்சார்ப்ஷன்ங்கிறத இந்த காலத்துல நடக்கிறது இல்லை. சூரிய ஒளியில நின்னா விட்டமின் டி கிடைக்கும்னா நாள் முழுக்க வெயில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா டெஃபிஷியன்சி வரக்கூடாது இல்லையா. அவங்களுக்கும் 10க்கு கீழெல்லாம் இருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி.
ஸோ நீங்க விட்டமின் டிக்காக சூரிய ஒளியை நம்ப வேண்டாம். இந்த காலத்துல கண்டிப்பா நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு. பட் நான் சூரிய ஒளியில நிக்கணும்னு சொல்றது வந்து உங்களோட செரோட்டனினை நீங்க லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு, செரோட்டனின் ஹாப்பி ஹார்மோனை உடம்புல செக்ரேட் பண்ணிக்கிறதுக்கு. உச்சி வெயில நிக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது. காலையில இளவெயில நிக்கலாம், சாயந்தரம் இளவெயில நிக்கலாம். உங்களுக்கு கண்ணு கூசுற மாதிரி அந்த சன் வந்துருச்சு அப்படின்னா கண்ணுக்கு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம், ஒரு கேப் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு தலப்பாக மாதிரி கட்டிக்கலாம், இல்லாட்டி ஒரு கேப் கண்ணை மறைக்கிற மாதிரி ஒரு கேப் போட்டுக்கலாம். பட் ஸ்கின்ல எல்லாம் படுற மாதிரி நீங்க நிக்கலாம். ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா ஸ்கின் டேன் ஆகும், அது நம்மளுக்கே தெரியும். ஸோ 15 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் ஒரே இடத்துல நிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெயில் படுற மாதிரி நீங்க உங்க தோட்டத்தை கவனிக்கிறதோ இல்ல பால்கனில ஒரு ஆக்டிவிட்டி பண்றதோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க நடந்துட்டே கூட இருக்கலாம். நடக்கும்போது கூட உங்க மேல வெயில் படுற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். அப்படியே நின்றுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சன்லைட் டெய்லியும் உடம்புல பட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 15 to 20 மினிட்ஸ் செரோட்டனினுக்காக நான் சொல்றேன், விட்டமின் டிக்காக சொல்லல. ரெண்டாவது ஆக்டிவிட்டி, நேச்சரோட ஒன்றி நீங்க வாழ முயற்சி பண்றது, இயற்கையை ரசிக்க முயற்சி பண்றது. இயற்கையோட ஒன்றி வாழ அப்படின்னா நம்ம எல்லாருமே கிராமத்துல போயோ இல்ல காட்டுல போயோ வசிக்க முடியாது. நம்ம நிறைய பிழைப்புக்காக நகரத்தை தான் நம்பி இருக்கோம். பாப்புலேஷனும் சிட்டில தான் நிறைய ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சிட்டில வாழ்ந்தா கூட நீங்க இயற்கையை ரசிக்கிறதோ இயற்கையோட ஒன்றி வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கிக்கிறதோ ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஹை ரைஸ் பில்டிங்ல கூட இருக்கலாம், பட் உங்க விண்டோவை திறந்தா வானம் தெரியதான் போகுது. பால்கனில போய் நின்னீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மரம் தெரியலாம், அந்த மரத்துல ஒரு குருவி உட்கார்ந்துருக்கலாம், அந்த குருவி சத்தம் கேட்கலாம், நிமிந்து பார்த்தா மேல மேகம் தெரியலாம். காலையில சன்ரைஸை ரசிக்கலாம், ஈவினிங் சன்செட்டை ரசிக்கலாம், பௌர்ணமி டைம்ல அந்த முழு நிலாவை ரசிக்கலாம். ஸோ இயற்கையை ரசிக்கிறோங்கிறதுக்கு வந்து நம்ம யாருக்கும் நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு அது இன்பில்ட்டாவே இருக்கும். பட் நம்ம அந்த பரபரப்பான வாழ்க்கையில ரொம்ப பிஸியா ஒர்க் பண்றதுனால நம்ம அதையெல்லாம் பண்ண மறந்துடுறோம். ரொம்ப ஆர்கானிக்கா தான் அது நடக்கணுமே ஒழிய இன்னைக்கு காலையில ஒரு 15 நிமிஷம் நான் இயற்கையோட செலவு பண்றேன் என்னோட ஹாப்பி ஹார்மோனுக்காக அப்படின்னு ஆர்டிஃபிஷியலா அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்ப நீங்க இயற்கையை பாக்குறீங்களோ அதை வந்து உடனே அதை ரசிச்சிடுறது, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நின்று ரசிச்சா கூட தப்பு கிடையாது. அது உங்க ஜன்னல்ல இருந்து தெரிகிற வானமா இருக்கலாம், உங்க பால்கனில உட்காந்து கத்துற குருவியை ரசிக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நீங்க இயற்கையை ரசிக்கிறத நீங்க ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து நம்ம உடம்புல செரோட்டனினை செக்ரேட் பண்ணும். நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஃபாரின் ட்ரிப் போகணும், இல்லாட்டி வந்து குற்றாலத்துக்கு போய் அருவியில குளிச்சாதான் நீங்க இயற்கையோட ஒன்றதா அர்த்தம்லாம் இல்லை. நீங்க இருக்கிற வாழ்ற இடத்துல நீங்க இயற்கையை எவ்வளவு ரசிச்சு வாழ முடியுங்கிறத உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆக்டிவிட்டி, மைண்ட்ஃபுல்னஸோட ஒர்க் பண்றது. ஒன் டைம் ஒன் டாஸ்க். ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் பண்றதுக்கு நீங்க ஃபோக்கஸ் கொடுக்கறது வந்து உங்க மைண்ட்ஃபுல்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். மைண்ட்ஃபுல்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா செரோட்டனின் உங்க உடம்புல சுரந்துகிட்டே இருக்கும். மைண்ட்ஃபுல்னஸ் இப்ப பிரசன்ட் லைஃப்ல ஒரு பெரிய சேலஞ்சிங்காவே இருக்கு. நான் இந்த போன் நிறைய பாக்குறதுனால ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஸ்பீச்சை வந்து 1 மணி நேரம்லாம் பொறுமையா உட்காந்து கேட்டு ரசிச்ச காலம்லாம் போய் இப்போ 1 மினிட் ரீல் கூட என்னால முழுசா பார்க்க முடியல, பாதி ரீலே நான் ஸ்க்ரோல் பண்ணிடுவேங்கிற மாதிரி அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வேலை அந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம மைண்டுக்கு பிரெயினுக்கு பழகுனதுனால நம்மளால ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியறது இல்லை. பட் அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும், அதுதான் நம்மளோட இயல்பும் கூட. இப்ப சமைக்கிறோம்னா சமையல்ல மட்டும் கவனம் இருக்கட்டும், படிக்கிறோம்னா படிப்புல மட்டும் கவனம் இருக்கட்டும், இல்ல நீங்க மூவி பாக்குறீங்கன்னா மூவில மட்டும் கவனம் இருக்கட்டும். மூவி பார்க்கும்போது வேற ஒரு விஷயத்த நினைக்கிறது, சமைக்கும் போது ஏதோ நினைச்சிட்டு அதுல உப்பு போட்டோமான்னு கூட மறந்துடுறது, இல்ல படிக்கும் போது நாளைக்கு என்ன மூவி பார்க்கணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரி எந்த வேலை பண்றோமோ அதுல கவனம் செலுத்தாம இன்னொருனை பத்தி நினைக்கிறது வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸை குலைச்சிடும். அதனால எதை நீங்க பண்ணாலும் ஒரு நேரத்துல ஒரு வேலையை பண்ணிட்டு அதை ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு போகணும். அந்த வேலையை அந்த டைம்ல ஃபோக்கஸ்டா முடிக்கணும். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் சம்டைம்ஸ் தேவைப்படும். காலையில ஹவுஸ் ஒய்ஃப்லாம் காலையில சமைச்சுக்கிட்டே குழந்தைங்களுக்கு சாக்ஸ் போட்டோமான்னு யோசிக்கணும், அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் கிளப்பணுமான்னு யோசிக்கணும், காலிங் பெல் அடிச்சா வந்து பார்க்கணும். இந்த மாதிரி காலையில பரபரப்பா இருக்கிறப்போ ஒரே நேரத்துல 4 வேலையை பண்ண வேண்டிய கட்டாயம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இருக்கும். அது வந்து அந்த நேரத்துக்கு தேவைதான். ஆனா எல்லா நேரமும் அந்த மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நேரத்துல ஒரு வேலையை உருப்படியா பண்ணி பழகணும்னா நம்மளுக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதிகமாகும். அதனால நம்ம ஹாப்பி ஹார்மோன் செரோட்டனின் நம்மளுக்கு உடம்புல நிறைய லிஃப்ட் ஆகும். ஸோ இது தேர்ட் ஆக்டிவிட்டி. ஃபோர்த் ஆக்டிவிட்டி, மெடிடேஷன். கண்ணை மூடி உட்கார்ந்தாலே எல்லாமே ஞாபகம் வருதுங்க, அதனால மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்னா மெடிடேஷன் பண்றது எப்படி? மெடிடேஷனை யாருக்கும் டீச் பண்ண முடியாது. நம்ம ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் தான் நம்ம
தாரணாவை டீச் பண்றோம். தாரணாவா நீங்க பழகும் போது அது உங்களை மெடிடேஷனுக்கு கொண்டு போகும். அது நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க உங்க தாரணா பிராக்டிஸ்க்குங்கிறது நம்ம தனியா ஒரு வீடியோவா போட்டிருக்கோம், அதை நீங்க பாருங்க. இல்லைன்னா கூட மெடிடேஷன்ங்கிறது வந்து நீங்க கண்ணை மூடி உட்காந்தோடனே அச்சீவ் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபோக்கஸை நீங்க ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸை வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes எவ்ரிடே உட்கார ட்ரை பண்ணுங்க. நாள் கஷ்டமா இருக்கும். எதுக்குமே நீங்க கன்சிஸ்டன்சி கொடுக்கும் போது தான் அது ரிசல்ட் கொடுக்கும். நாளே எல்லாத்தையும் யாரும் அச்சீவ் பண்ணிட முடியாது. ஒரு வாரத்துக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும், ஒரு மாசத்துக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். வருஷக்கணக்கா நீங்க ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ எவ்ரிடே 10 minutes மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்னஸ் 3rd பாயிண்ட் அச்சீவ் ஆகும். மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு நேரத்துல ஒரு வேலையை பண்ணி நீங்க பழகும் போது நீங்க மெடிடேஷன்ல உட்காரும் போது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 4 ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டியுமே செரோட்டோனினுக்கு ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதான். ஸோ ஒன்னு நீங்க ஒழுங்கா பண்ணும்போது இன்னொன்னு நல்லா பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ 4 ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டி செரோட்டோனினுக்கு. ஃபர்ஸ்ட் சன்லைட்ல எவ்ரிடே நிக்கிறது. 2வது இயற்கையை ரசிக்கிறது, இயற்கையோட ஒன்றி வாழ முயற்சி பண்றது. 3வது ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் ஃபோக்கஸ்டா மைண்ட்ஃபுல்னஸோட பண்ண பழகிறது. 4வது டெய்லியும் தியானம் பண்ண மெடிடேட் பண்ண பழகிறது. ஸோ இது 4மே நம்ம லைஃப்ல கண்டிப்பா இருக்கணும். நான் மத்த ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸ்க்கு சொல்லும் போது 4த்துல ஏதாவது 3வது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பட் இதுக்கு உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இந்த 4த்தையுமே நீங்க பண்ணணும். ஏன்னா இந்த 4த்தையுமே நீங்க பண்ணும் போதுதான் செரோட்டோனின் நல்லா இருக்கும் உடம்புல. செரோட்டோனின் நல்லா இருந்தாதான் மூடு ஸ்டெபிளைசரா அது ஒர்க் ஆகும். மூடு நல்லா இருந்தாதான் மத்த ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸை பண்றதுக்கே உங்களுக்கு மூடு இருக்கும். ஸோ செரோட்டோனினுக்கு உங்களுக்கு சாய்ஸே இல்லை. இந்த 4த்தையுமே நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஸோ இந்த 4த்தையும் பண்ணி கண்டிப்பா நீங்க எல்லா ஹாப்பி ஹார்மோன் ஆக்டிவிட்டிஸையும் பண்றதுக்கான ஒரு மூடை கிடைச்சு நீங்க லைஃப்லயும் தினசரி வாழ்க்கையிலையும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.